ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நான் மார்னிங்லேருந்தே பைக்கை எங்கேயுமே எடுக்கலை. ஸோ அங்கேயே தான் நின்றுட்டுருக்கேன். வண்டியே எடுக்கலை. ஆனால் ஒரு சின்ன பஞ்சாயத்து ஆயிடுச்சுங்க. என்னடா இருந்தாலும் கேட்குறீங்க. ஸோ நான் எப்போவுமே ஒரு தடவைனாச்சும் ஒரு நாளைக்கு வண்டி எடுத்து லைட்டாக சின்னதானாச்சும் எங்கேயாவது ஓட்டி பார்த்துருவேன். ஆனால் இன்றைக்கி ஓட்டவே இல்லை. என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ கடைக்கு போகலான்னு வண்டி எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், டயர் பஞ்சரு எதனால ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, தெரியுதுங்களா? பெரிய ஆணியே குத்திருச்சுங்க. அது இல்லாமல் இங்கே இன்னொரு இடத்துல ஒரு இருந்துச்சு. இங்கே பாருங்க, எங்கே அதை காணோம். இன்னொரு இடத்துல இருந்துச்சுங்க, இன்னொரு டென்ட்டு. ஸோ இங்கே இந்த பாருங்க. ஸோ இங்கே ஒரு ஆணி குத்துருச்சு, இல்லை தெரியுதா? ஸோ 2 ஆணி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காலையில் தாங்க மாப்பிள்ளையை கொண்டு போய்ட்டு பைக்கை ரெடி பண்ணணும். மனசே சரியில்லைங்க. ஒரு தடவைனாச்சும் ஓட்டிடுவேன். சுத்தமாகவே காற்றுல. ஸோ பைக்கை எடுத்துகிட்டு போக முடியாது. பார்க்கலாம், காலையில் எங்கேயாச்சும் பக்கத்தில் இங்கே கடை. ஆக்சுவலாக நான் நேற்று ஈவினிங் தான் வந்தேன். இன்னும் இந்த சைடு எங்கள் கடை என்னென்ன போகலைன்னா, ஸோ போனதுக்கப்புறம் காலையில் ரெடி பண்ணிடலாங்க. ஸோ மனசே ஒரு ஃபீலாக இருக்குது. என்னடா அது, ஒரு நாளைக்கு ஒரு ரவுண்டு சின்னதானாச்சும் இங்கேருந்து ஒரு இப்போ 10 மீட்டர்ஸ்னாச்சும் ஓட்டிடுவேன். ஆனால் இன்றைக்கி ஓட்டலைங்கிறதுனால அப்படியே காட்டெலாம் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, காலையில் ரெடி பண்ணுவோம்.